ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கொஞ்ச நாளாகவே வீடியோ போடலை, நம்ம சேனலில் வந்திருக்காது. சாரி. இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் தான். என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற பொருட்கள், திங்ஸ், அதாவது கிச்சன் பொருட்களில் இருக்கிற க்ரோசரி ஐட்டம்ஸோடைய நேம் தான் பார்க்கலாம். இது பார்ட் 1 பார்ட் 2வாக பார்க்கலாம். இப்போ பார்ட் 1ல் கொஞ்சம் நம்ம பொருளுடைய கன்னடம் பெயர்களை பார்க்கலாம். இது உங்களுக்கு நல்லா மெமரி ஆயிடுச்சுன்னா அடுத்த பார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம தமிழ் சேர்ந்தும் வரும். தமிழில் இருக்கிற மாதிரியும் கன்னடாவில் ஒரு சில வேர்ட்ஸ் சேர்ந்து வருது. ஒரு சில வேர்ட்ஸ் கொஞ்சம் மாறி வரும். முதல் எழுத்து மட்டும் மாறும். அது மாதிரியும் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள். இப்போது தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது தமிழ். தண்ணீர் அப்படின்றது இதை நம்ம கன்னடாவில் எப்படி சொல்லலாம்னா நீரு. ஆல்ரெடி நம்ம தமிழில் தண்ணீரும் சொல்லுவோம், நீர் அப்படின்னும் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ கன்னடாவில் என்ன சொல்கிறாங்க? நீரு. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச நேம் தான். அடுத்து பால். இதை கன்னடாவில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஹாலு. ஹாலு. பால் ஹாலு. ஓகேங்களா? தயிர். ஓகேங்களா? தயிர் நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா? அதை கன்னடாவில் எப்படி சொல்கிறாங்கன்னா மொசரு. மொசரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்க? தயிர், மொசரு. ஒரு சில வேர்ட்ஸ் சேமாக வருது, ஒரு சில வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெண்ணெய். வெண்ணெய் சொல்லுவோம் இல்லைங்களா? பட்டர். வெண்ணெய். இதை கன்னடாவில் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய். இங்கே என்ன சொல்கிறாங்க? பெண்ணே. ஸோ அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் மாறுது. இதில் வெண்ணெய் வருது, அதில் பெண்ணே அப்படின்னு வருது. நெய். நெய்யை கன்னடாவில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் வர மாதிரி வராது. என்னன்னு வருது? துப்பா. 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 இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெய், துப்பா. அடுத்து முட்டை. முட்டையை என்ன சொல்லுவாங்க? நம்ம முட்டையை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் சொல்லுங்கள்? மொட்டை அப்படின்றாங்க. முட்டை, மொட்டே. மொட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. மொட்டே. ஓகேங்களா? நம்ம மொட்டைன்னு சொல்கிற பாருங்க, முடியலாத அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோழி முட்டை அப்படின்னு சொல்கிறோன்னா கோழி முட்டை தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கடையில் கோழி முட்டை. அதுக்கு கோழி மொட்டே. மொட்டே. கோழி மொட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்களா? இங்கே கன்னடாவில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரீ சவுண்டு வராது, அதுக்கு பதில் லீ சவுண்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கோழின்றதை கோழி. சர்க்கரை அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஏன் சொல்லுங்கள்? சேமாக வருது பாருங்கள். சர்க்கரை. நம்ம சர்க்கரைன்றோம், அவங்க சர்க்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை. இங்கே சர்க்கரை. மோர். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், மோர் மறந்துட்டோம். ஸோ மோருக்கு கன்னடாவில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மஜ்ஜிகே. 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 இந்த பேரும் எதுவும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெல்லம். ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா? வெல்லம். வெல்லக்கட்டி. அதை கன்னடாவில் என்ன சொல்கிறாங்க? ஈஸி தான். ஏன்னா இதில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் மாறுது. இங்கே வெல்லன்றோம், இவங்க பெல்லான்றாங்க. அவ்வளோதான். பெல்லா. வெல்லம், பெல்லா. எண்ணெய். எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே தான். இது ஈஸி. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க? எண்ணெயை எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய். ஓகேங்களா? அந்த மோர் மட்டும் மஜ்ஜிகே அப்படின்னு வருது. வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு? வேறு எதுவும் இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் மாறுது. உப்புன்றதை உப்புன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சால்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதை உப்புன்னு தான் சொல்கிறாங்க. அதுவே கல் உப்பு அப்படி இருந்துச்சுன்னா அதை கல் உப்பு தான் சொல்கிறாங்க. பொடி அப்படின்றத இவங்க பூ நம்ம யூஸ் பண்ணுறோம், இவங்க பூ யூஸ் பண்ணுறாங்க. பொடின்றத புடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் அவங்க பேசும்போது ஸ்லாங்கில் பார்த்தா அது பொடியாக தான் நம்மளுக்கு விழும். உப்பு பொடினா உப்பின பொடி அப்படின்ற மாதிரி தான் வரும். உப்பின பொடி அப்படின்ற மாதிரி. சாம்பார் பொடினா சாம்பார் பொடி. ஓகேங்களா? சாம்பார் பொடினா சாம்பார் பொடின்னு அர்த்தம்.
சாம்பார் பொடி, சாம்பார் பொடி. கல் உப்பு, கல் உப்பு. கல் உப்பு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ராக் சால்ட். அதை வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உப்புன்றதுக்கு நம்ம சொல்லிட்டோம் உப்பு தான். கல்லுன்றதுக்கு கல் தான், கல் தான் கன்னடாவில். ஸோ கல் உப்பு அவங்களும் சேமாக தான் சொல்கிறாங்க, கல் உப்பு. ஓகேங்களா, கல் உப்பு. புளியம்பழம், புளி. ஓகேங்களா, புளி, புளியம்பழம், புளி ரெண்டும் பழம் தானே. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உன்சே ஹன்னு. உனசேன்றதை நம்ம ஸ்போக்கனில் உன்சே ஹன்னு அப்படின்னு சொல்லலாம். ஹூ, ஹெச்யூ, ஹூ, உனசே ஹன்னு, உன்சே ஹன்னு. மஞ்சள், அர்ஷினா, அரிஷினா. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா, வேர்டு. ஈஸியாக இருக்கிறது வருது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வருது. அது பச்சை மிளகாய். மிளகாய் பச்சை கலரில் இருக்கிறது வந்து பச்சை மிளகாய் இல்லைங்களா, அவங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பச்சையாக இருக்கிறதால பச்சை மிளகான்றோம், இவங்களும் அசிரு மெனசினக்காய். இந்த மெனசினன்றதை நாவை விட்டுட்டு மென்சினக்காய் அப்படி சொல்லுவாங்க. அசிரு மென்சினக்காய். அசிருனா பச்சை. ரெட் சில்லி அப்படின்றது கெம்பு மென்சினக்காய். கெம்புனா ரெட்டு. ஓகேங்களா, ஸோ ரெட் சில்லின்றதை எப்படி சொல்கிறாங்க, கெம்பு மென்சினக்காய். மென்சினக்காயினா மிளகான்னு அர்த்தம். ஸோ மென்சினக்காய், காய்ந்த மிளகாய், காஞ்ச மிளகாய். அதை வந்து எப்படி சொல்லலான்னா, இப்போ ரெட் சில்லி என்ன சொல்கிறோம், கெம்பு மென்சினக்காய். அதே மாதிரி காய்ந்தன்றதுக்கு ஒனா. ஓகேங்களா, ஒனா மென்சினக்காய், ஒனா மென்சினக்காய், ஒனா மென்சினக்காய். காய்ந்தானா ஒனா. நமக்கு ஒனத்து அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒனத்துனா கூட ஒரு சில இடத்துல அது வட்டார மொழி வழக்காக இருக்குது. ஒனத்துனா காய வைக்கிறது. மிளகாய் பொடின்றதுக்கு ஒன, ஏன்னா காஞ்சது இல்லைங்களா, ஒனா மெனிசின பொடி. ஒனா மெனிசின பொடி, நம்ம பொடின்றோம், உங்கள் பொடி. ஒன்று மெனிசின பொடி. ஜீரகம். ஓகேங்களா, சீரகம், சாரி ஜீ வராது, சீரகம் தான் நம்ம சொல்லுவோம், சீரகம். அதை வந்து அவங்க ஜீரிகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீரகம், ஜீரிகே. ஜீரிகேன்றத ஜீர்கே அப்படின்றாங்க. சீரகம், ஜீரிகே. தனியா, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தனியானா அந்த விதை இருக்கும் பாருங்கள், கொத்தமல்லி பீஜா. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பீஜானா விதை, இது கொத்தமல்லி பீஜான்னு போட்டிருப்பேன். ஸோ பிஐ, பிஜா இல்லை பீஜா, அதில் வந்து பிஇஇ போட்டிருப்பேன், பிஇஇஜேஏ. இங்கேயும் நீங்கள் இஇ எடுத்துக்கிறதுனால ஓகே. இந்த பிஐயை வந்து லாங்காக சொல்லணும், ஐயை வந்து லாங்காக. பீஜா. கொத்தமல்லி சொப்புன்னா கொத்தமல்லி இலை இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம சொல்லலாம். சொப்புனா கீரை. ஸோ கொத்தமல்லி சொப்புனா அவங்க கொத்தமல்லி கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தனியா பவுட்ரு எப்படி சொல்லலாம், தனியான்றதுக்கே கொத்தமல்லி இல்லைங்களா, பவுடருக்கு புடி, கொத்தமல்லி புடி அப்படின்னு சொல்கிறாங்க. கொத்தமல்லி புடி அப்படின்னு சொல்கிறாங்க தனியா பவுடருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு ஜீரகம் இருக்குது இல்லைங்களா, கருப்பு ஜீரகம். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்புனா கப்பு அவங்க இதில் நேரத்துக்கு பேர். ஜீரிகே, கப்பு ஜீரிகே, கப்பு ஜீர்கே. அந்த ரீயை விட்டுட்டு நம்ம பேச்சு வழக்கில் ஜீர்கே அப்படின்னு சொல்லலாம், கப்பு ஜீரிகே. மிளகு. ஓகேங்களா, மிளகு அப்படின்றது மெனசு, மெனசு. மென்சு அப்படின்னுட்டு ஸ்போக்கனில் சொல்லலாம், மெனசு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரெண்டுமே சேமாக எழுதிட்டுருக்கேன். ப்ராக்கெட்டில் மென்சு வரும் ஸ்போக்கன். இது ஏலக்காய். ஓகேங்களா, ஏலக்காய் நம்ம வந்து தமிழில் ஏலக்காய் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து கன்னடாவில் ஏலக்கி. ஓகேங்களா, ஏலக்கி அப்படி சொல்கிறாங்க. கடலைக்காய் அப்படின்றது, கடலைக்காய் அப்படின்றது கடலே, காயினா பீஜா, கடலே பீஜா, கடலே பீஜா அப்படி சொல்கிறாங்க. இங்கே ஆக்சுவலி கடலைக்காய் வந்து பீஜா இல்லை, கடலை விதை, அது விதையாக இருக்குன்றதால கடலை பீஜான்னு சொல்கிறாங்க. கடலை காயின்றதுக்கு கடலை காய் அப்படின்னு தான் வரும், கடலை காய். ஸோ இதில் வர ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்குது. இது என்ன, இதுக்கும் அந்த வேர்ட்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜோடு ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் வர வேர்ட்ஸில் முதல் எழுத்தை எடுத்துட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா? பேசணும்னு நினச்சிட்டா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா எதனா ஒரு பொருள் கூட ரிலேட்டட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும். அந்த விதை கூட பாருங்கள், விதைக்கும் பீஜாக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் வந்து விதைன்னா பீஜா அப்படின்னுட்டு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி இன்னொரு கொஞ்சம் நம்ம வந்து பொருட்களுடைய நேமை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கோ யாருக்கோ வந்து கன்னடா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோடைய லிங்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் வர வீடியோவுடைய லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோவோட செகண்ட் பார்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.